ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஆல்ரெடி நம்ம இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்த்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் with change in carbon skeleton with change in carbon skeleton அந்த சீரீஸில் ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். வித்தவுட் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டனில் அதேமாதிரி சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டனில் ஹைட்ரோ கார்பனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ப்ளஸ் ஒரு சைக்ளிக் ரிங்குடைய ஒரு ஹைட்ரோ கார்பன்ஸ் மெத்தில் சைக்ளோபென்டேனுடைய ஹைட்ரோ கார்பன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி ஒரு அல்கீன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் கண்டிஷனில் ஃபார்ம் ஆகக்கூடிய கார்போகேட்டையனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது ஃபிடல்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷனுடைய கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நியோபென்டைல் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த நியோபென்டைல் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது பர்டிகுலராக சொன்னால் நியோபென்டைல் ஹேலைடை வந்து நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் நமக்கு நியோபென்டைல் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த நியோபென்டைல் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் ஒரு நியோபென்டைல் குளோரைடை நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Me மெத்தில் குரூப். நியோபென்டைல் அப்படிங்கிறது இட் இஸ் கால்டு நியோபென்டைல் கார்பன். இந்த கார்பனுக்கு பேர் நியோபென்டைல் கார்பன். இதில் ஒரு அல்கைல், அதாவது ஹாலஜன் குரூப், நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம், BrCl எதுவும் எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் நியோபென்டைல் புரோமைடு. இந்த நியோபென்டைல் புரோமைடு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணலாம். இந்த நியோபென்டைல் புரோமைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த ஹைட்ராலிசிஸ் அப்படிங்கிறதுல இந்த புரோமின் வெளியே போனால் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு பிரைமரி கார்போகேட்டையான். இந்த பிரைமரி கார்போகேட்டையான்லேருந்து வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் நமக்கு டைரெக்டாக ஒரு நியோபென்டைல் புரோமைட்லேருந்து ஒரு நியோபென்டைல் ஆல்கஹால் CMe இது கன்வர்ஷன் ஃபேக்டரில் நமக்கு நீட்டு மாதிரியான எக்ஸாம்ஸில் கூட இது கேட்குறாங்க. CH2OH. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் Br வெளியே போச்சுன்னு சொன்னால் நமக்கு ஒரு கார்போகேட்டையான், இந்த இடத்துல ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஒரு OH வந்து அங்கே அட்டாக் பண்ணும்போது ஒரு நியோபென்டைல் ஆல்கஹால் இது கிடைக்குமா அப்படின்னா 100% வந்து நியோபென்டைல் ஆல்கஹால் வந்து இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது SN1 ஒன் டைப் ஆஃப் த SN1 ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்கணும், நமக்கு ஒரு கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகணும். இந்த கார்போகேட்டையான் வந்து நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும்போது நமக்கு நடக்கும். பட் நியோபென்டைல் புரோமைடில் நடக்கக்கூடியது என்னென்னா, அதே சிமிலர் டு த SN1 தான், சிமிலர் டு த SN1 ஃபாலோட் பை த ஹைட்ராலிசிஸ் தான், அதாவது SN1 இந்த போலார் அசிடிக் கண்டிஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு மீத்தைல். இந்த ஆல்ரெடி 2 மெத்தில் குரூப்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஒரு CH2+. இதிலிருந்து இது ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா தான் கண்டிப்பாக இது ஃபார்ம் ஆகாது. முதல்ல இப்படி ஒரு கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். பட் இது வந்து பிரைமரி கார்போகேட்டையான், லீஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஸோ இந்த மாதிரியான நியோபென்டைல் ஆல்கஹாலை நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியாது. பட் இங்கே என்ன நடக்குன்னா 1,2 மெத்தில் ஷிஃப்ட் வந்து நடக்கும். 1,2 மீத்தைல் ஷிஃப்ட் ஆர் மெத்தில் ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஸோ இந்த மெத்தில் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது கிடைக்கக்கூடிய கார்போகேட்டையான் கார்பன், இங்கே மெத்தில், இங்கே ஆல்ரெடி ஒரு CH2, அதில் ஒரு மெத்தில் குரூப் வந்து மைக்ரேட் ஆகிருக்கு. இட் இஸ் கால்டு த டெர்ஷரி கார்போகேட்டையான், மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். இந்த டெர்ஷரி கார்போகேட்டையான்லேருந்து ஃபர்தராக நம்ம எடுத்துக்கக்கூடிய வாட்டர் ஒரு எலக்ட்ரான் ரிச் வந்து ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அட்டாக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கார்போகேட்டையான் Me. இங்கே ஆல்ரெடி CH2, அதில் ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன், அதனுடைய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதில் ப்ளஸ்ஸு அதனுடைய வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் H+ வெளியே போய்ட்டு நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும், CMe. இதில் ஆல்ரெடி CH2, இங்கே ஒரு மெத்தில் குரூப் CMe இருக்குது, இங்கே ஒரு OH வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, நமக்கு செகண்ட் கார்பன், ஏதாவது 1 2 3 4 இப்போ நம்பரிங் கொடுக்கலாம். இப்படி நம்பரிங் கொடுத்தா 1 2 3 4ன்னு கிடைக்கும். இப்படி கொடுத்தோம்னா 1 2 3 and 4 இது லாங்கஸ்ட் கார்பன்ஸு. அப்போ செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில் இருக்குது. ஸோ 2 மெத்தில் or 2 methyl
நமக்கு என்ன கிடைக்கும், 4 கார்பன் இருந்தால் பியூட்டேன், செகண்ட் கார்பனில் ஆல் இருக்குது, ஸோ பியூட்டேன் 2 ஆல், பியூட்டேன் 2 ஆல், 2 மெத்தில் பியூட்டேன் 2 ஆல், அதுதான் நமக்கு தேவையான ப்ராடக்டாக கிடைக்கும். பட் நியோபென்டைல் ஆல்கஹால் புரோமைட்லேருந்து இல்லைனா நியோபென்டைல் ஹேலைட்லேருந்து, ஜென்ரலாக அது எக்ஸன் கன்சிடர் பண்ணால் நியோபென்டைல் ஹேலைட்லேருந்து நியோபென்டைல் ஆல்கஹாலை கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா 2 மெத்தில் 2 பியூட்டனால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். நம்ம கேட்கக்கூடியது எக்ஸாம்பிள்ஸில் ஆப்ஷன்ஸில் 4 ஆப்ஷனில் 2 மெத்தில் 1 பியூட்டனால், 2 மெத்தில் 2 பியூட்டனால், அடுத்து 2 மெத்தில் 3, 2 மெத்தில் பியூட்டேன் 1 ஆல், அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. பட் நியோபென்டைல் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நியோபென்டைல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கார்பனுடைய ஸ்கெலிட்டன், முதல்ல கார்பன் வந்து 3 கார்பன் செயினில் இருக்குது, இதுலேயும் 3 கார்பன், இப்படி நம்ம லாங்கஸ்ட் கார்பன் செயின் ஆகிடும். பட் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டில் அதனுடைய கார்பனுடைய ஸ்கெலிட்டன் என்ன இருக்குது அப்படின்னா கார்பனுடைய ஸ்கெலிட்டன் சேஞ்ச் ஆகிருக்கு. எப்போ அப்படின்னா ஒரு கார்போகேட்டையன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும்போது கார்பனுடைய ஸ்கெலிட்டன் சேஞ்ச் ஆகலாம், ஆகாமலே இருக்குது. ஸோ நியோபென்டைல் புரோமைடில் இருந்து நமக்கு நியோபென்டைல் ஆல்கஹால் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா நியோபென்டைல் ஆல்கஹாலை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பட் நியோபென்டைல் ஆல்கஹால் இருந்து அக்கார்டிங் டு த SN1 அலிஃபாட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், அது யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்லேருந்து நமக்கு நியோபோ 2 மெத்தில் பியூட்டேன் 2 ஆல் வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதுவும் ஒரு டைப்பான கார்போகேட்டையனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன், அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த நியோபென்டைல் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ், இதில் இன்னும் நிறைய கேட்டகரிஸ் நமக்கு இருக்குது, அதில் எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். இந்த நியோபென்டைல் புரோமைடில் கார்போகேட்டையன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாமல் நமக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனும் எலிமினேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த நியோபென்டைல் புரோமைடில் SN2 நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா, சரிங்களா, எந்த கண்டிஷன்ஸில் SN2 நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு கார்போகேட்டையன் வந்து ஒரு காம்பவுண்டில் இந்த மாதிரி ஃபர்தராக ஒவ்வொரு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் என்ன மாதிரியான கான்செப்டை கொண்டு வராங்க, என்ன மாதிரியான கான்செப்ட் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.